Hi guys, welcome back to our channel. So step 2 ஜர்னில கொஞ்சம் நாளா வீடியோஸ் இல்லை, அதுக்கு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ஒரு நல்ல கண்டென்ட்டோட வந்திருக்கோம். ஸோ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்ல இருக்க கொண்டரங்கி மலைக்கு வந்திருக்கோம். ஸோ வந்தது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு போல் கிளம்பணும். சனிக்கிழமை காலைல திண்டுக்கல் வந்தோம். அங்கேருந்து 2 பஸ் மாறி போல் வந்துட்டோம் இங்கே. ப்ளஸ் வந்து இங்கே சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்குன்னு தனி இடம் இல்லை. ஸோ நம்ம வந்தோம், அப்படியே இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸோ மலை ஏறுவோம் வாங்க. ஃப்ரைடே பட் ஓகே, நிறைய பேர் வந்த மாதிரி தான் இருக்குது. கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்லாம் இருக்குது. பட் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷப்புக்குன்னு இங்கே தனியாலாம் இடம் இல்லை. ஸோ ஆக்சுவலாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்தது, அந்த மலையை பார்த்தாலே எனக்கு கிருகிருன்னு வருது. மேலே போக போக தான் எப்படின்னு தெரில. இங்கேருந்து பார்த்தா தெரியுதா தெரில, அப்படியே அந்த ரூட் போகுது, அங்கே இருக்கவங்களாம் குட்டி குட்டியாக தெரியுறாங்க இங்கேருந்து பார்க்கவே. ஸோ ஒரு நியூ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அது மட்டும் கேரண்டி. ஸோ வாங்க நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ கைஸ், கெட்டப் சேஞ்ச், சாமி கும்பிட ரெடி ஆகிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 11:20. ஆனால் 11 o'clock பூசாரி இறங்கிடுவார் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கடகடன்னு ஏறுவோம். மேலே ஒரு சொனை ஒன்று இருக்குது, வற்றாத சொனை, அதையும் போய் பார்ப்போம். வாங்க வாங்க சீக்கிரம், டைம் இல்லைமா? ஸோ தமிழ் தேர்தலில் இங்கே வந்து ஜர்னி ஸ்டார்டட். நல்லபடியா ஏறிட்டு நல்லபடியா வரணும் கடவுளே. நல்லா தான் இருக்கு, ஸ்டார்டிங்ல கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்கு. ஏறி ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிரும், அதுக்குள்ள மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு மக்களே. பேச முடியலடா, என்ன டார்ச்சர் பண்றானுங்க ஆங்கரிங் பண்ண சொல்லி. மயில் இங்க ஒரு பெண் மயில் ஓடிச்சாங்க, நிறைய இருக்காங்க. அங்க 3 மயில் இருக்குப்பா, தெரியுதா? அங்க ஜாலியா ஓடிட்டு இருந்ததுங்க, நம்மளை பார்த்துட்டு பயந்து போயிடுச்சுங்க. ஸோ நம்ம ஓரளவு ட்ரெக்கிங் போயிருக்கோம். ஆனால் இந்த அளவு ஏறினா உடனே மூச்சு வாங்குறதுன்னா அது இதுதான். ஏன் தெரியல, நைட்டு ட்ராவல் ஒத்துக்கலையா? அப்பா காலைல சாப்பிடவும் இல்லை எதுவும். ஸோ மேபி அதனாலே என்னன்னு தெரில. ஸோ இந்த ஹோல் ஜேர்னியாக பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் தாங்க மேட்ரு. நீங்கள் அப்படியே ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போனீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துல பார்க்க வியூவும் செம்மையாக இருக்குது. கிளைமேட் கொஞ்சம் க்ளவுடியாக மூடியாக இருக்கிறதுனால ஓகே தான், கொஞ்சம் ஜில்லுன்னு காற்றுலாம் இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு கதிர ட்ரெக்கிங் செம்மையாக இருக்கும். ஸோ வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம ஏறி ஒரு 15 minutes தான் இருக்கும், அங்கேயே செம்ம ஒரு வியூ இருக்குது. இன்னும் மேலே போனால் எப்படி இருக்குன்னு தெரில. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம். மைக் ஆன் பண்ண ஒரு 30 minutes வாக் பண்ணியிருப்போம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஏறணும் எல்லாமே தெரியும். ஸோ மற்ற மலைக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக காமிச்சிடுது, நான் இவ்வளோ தூரம் இருக்குது, முடிஞ்சா நட அப்படின்னு. வர வழியில் முழுலாக குத்திச்சு எடுத்துலாம் போட்டு தான் வந்திருக்கோம். கொஞ்சம் சேஃபாக வாங்க, ரொம்ப ரிஸ்க்லாம் கிடையாது. அண்ட் தில் இருந்தால் ஏறி பாருன்ற மாதிரி இருக்குது. ஸோ ஏறிட்டுருக்கோம், அப்படியே போ. அங்கங்கே விளாக் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். கேமராமேன் தான் ரொம்ப வளைச்சிட்டு இருக்காரு, அங்கே பார்த்து. ஸோ ஏறுவோம், தில்லோட ஏறி காட்டுறோம், மேலே போகிறோம். 30 minutes டார்கெட் வச்சுருக்கோம், சீக்கிரம் வாங்க போகலாம். போயிட்டு கொஞ்ச நேரத்தில் உட்காந்துருவேன், அதெல்லாம் எடிட் பண்ணிடுவேன். ஐ திங்க் இது பழைய பாதை போல இருக்கு, தெரியுதா? 2 ரூட் இருக்கு.
ஸோ பழைய பாதை, இது புதுசாக போட்டிருக்காங்க போல் இன்சைட். ஸோ கைஸ், இப்போ நம்ம ட்ரெக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 75% வந்து முடிச்சிருக்கோம். ஸோ ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உக்காந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வத்தாத சொனை இருக்குது. ஸோ கொஞ்சம் கலங்களாக தான் இருக்குது, அது ரொம்ப நாளாக இருக்குன்றதுனால என்னன்னு தெரில. அண்ட் நம்ம ட்ரெக்கிங் போயிட்டு தான் இருக்குது. போகிற வழி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. மேலே வியூ பற்றி கவலைப்படாதீங்க. போகிற ட்ரெக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் வந்து டார்கெட் செட் பண்ணாதீங்க. எங்களை மாதிரி டார்கெட் செட் பண்ணி கடகடன்னு நடந்து டயர்ட் ஆகாதீங்க. பொறுமையாக நடங்க, செம்மையாக இருக்குது. ஸோ மேலே வந்து 1 o'clock வரைக்கும் பூசாரி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு தெரில. நம்ம போயிட்டு கோயிலை பார்த்துட்டு வருவோம். வாங்க போகலாம். இந்த மலை ஏறத்துக்கான பாதை வந்து இந்த தாத்தா தான் போட்டது. ஸோ நீங்களே நிறைய காணொலியில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஏறும்போது இந்த தாத்தாவை பார்த்தோம், ஒரு படிக்கட்டை சீரமைச்சிட்டு இருந்தார். ஸோ அவர்கிட்ட அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ஏறும்போது பூசாரி பார்த்திங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவர் வந்து டெய்லி ஏறி வந்து பூஜை பண்ணிவிட்டு அகைன் இறங்கி போகிறாரு. நம்ம ஒரு நாளைக்கு வந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அவரை பார்த்தீங்கன்னா பொறுமையாக காமாக நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ இதுதான் அனுபவம்னு சொல்லுவோம் போல். மக்களே, ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து கொண்டரங்கி மலை டாப் வந்து ரீச் பண்ணிட்டோம். வர வர காற்று செம்மையாக அடிக்குதுங்க. ஆக்சுவலாக ரொம்ப பலமாக தான் அடிக்குது. என்ன மாதிரி ட்ரெடிஷ்னலாக வரணும்னு நினைக்கிறவங்களாம் கொஞ்சம் ப்ரிவெண்ட்டாக வந்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம நடப்போம், செம்மையாக இருக்குது. ஃபுல் களைப்பும் போயிடுச்சு இந்த காற்று பட்டோன்னு. அப்படி ஒரு குளிர்ச்சியான காற்றாக இருக்குது. வாங்க 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 வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலை ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பூசாரி கீழே இறங்கிட்டாரு, கோயில் மூடி தான் இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்த இருந்த கேப்பில் வந்து சாமியை பார்த்துட்டு வந்தோம். கோயிலேருந்து இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ட்ரெக் பண்ணி ஏறினோன்னா நம்மளுக்கு வந்து மலையோட உச்சி வந்துடும். அங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ட்ரெக்கிங் பற்றி சொல்லணும்னா உண்மையிலே இது ஒரு அமேசிங் ட்ரெக்கிங் தாங்க. ஏறி வர பாதை சரி, மேலே இருக்க கோயில், வியூ பாயிண்ட், இது எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ட்ராபேக்னு சொல்லணுன்னா இங்கே பக்கத்தில் கடைகள் இல்லை. ஸோ நீங்கள் சாப்பிட்ணும், ரெஃப்ரெஷ் ஆகணும்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேயே ஆகணும். மற்றபடி இது ஒரு ஒண்டர்ஃபுல் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும். மலை உச்சிக்கு வந்தால் வேறு லெவல் வியூ பாயிண்ட்டுங்க. இங்கேருந்து பார்க்கும்போது மொத்த திண்டுக்கல் தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலு. அண்ட் கீழே சாமி பார்க்க முடியலன்னு ஃபீலாக இருந்தோம். பட் மேலே பார்த்தீங்கன்னா மேலேயும் ஒரு கோயில் வந்துட்டு பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே சாமியை கும்பிட்டு அப்படியே அந்த வியூவை ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ காய்ஸ், ட்ரெக்கோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ டாப் நாச் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. ஸோ சாமியும் கும்பிட்டாச்சு. இங்கேருந்து வியூ வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஏறி வந்தது பார்த்தீங்கன்னா ட்ரெக்கு வேறு லெவலில் இருந்தது. உண்மையாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்தது. ஸ்லோவாக நம்ம ஏறி வந்தோம், நல்லா ஜாலியாக போச்சு, நல்ல ஒரு காற்று. ஸோ வந்துட்டு சாமியும் பார்த்தாச்சு, கீழே க்ளோஸில் இருந்தாலும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம வந்து சென்னைக்கு நடைய கட்டுவோம். அண்ட் இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும்.
ஸோ ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருக்கோம். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டு வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை தட்டிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய். ஓகேவா?